கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் டிசைனிங் டேட்டாபேஸ். The process of creating, implementing and manipulating the enterprise data in a system is known as designing of database. Better understanding of the application is necessary before designing the database. The performance and success of an application depend on good database design. MySQL provides performance dashboard reports and statistics regarding the design of database. Database designing அது தமிழில் தரவுத்தளங்களை வடிவமைத்தல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு கணினியின் நிறுவன தரவுகளை உருவாக்குதல், செயல்படுத்துதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றை தரவுத்தளங்களை வடிவமைத்தல் எனப்படும். தரவுத்தள வடிவமைத்தலுக்கு முன்பு அதன் பயன்பாட்டை நன்கு புரிந்து கொள்வது அவசியம். ஒரு பயன்பாட்டின் செயல்திறன் மற்றும் வெற்றி ஒரு நல்ல தரவுத்தள வடிவமைப்பை சார்ந்தது ஆகும். MySQL தரவுத்தள வடிவமைப்பு பற்றி செயல்திறன் கொண்ட டாஷ்போர்ட், அறிக்கை மற்றும் புள்ளி விவரங்கள் ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த பேராஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் நிறுவனத்தில் இருக்கிற என்டர்பிரைஸ் டேட்டாவை, ஒரு சிஸ்டத்தோட என்டர்பிரைஸ் டேட்டாவை என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவை என்டர்பிரைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னா க்ரியேட் உருவாக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், அதாவது செயல்படுத்தலாம், இந்த மாதிரி மெயின்டைனிங் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு பேர் தான் டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு டேட்டாபேஸை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, ஒரு பயன்பாட்டின் செயல்திறன் மற்றும் வெற்றி ஒரு நல்ல தரவுத்தள வடிவமைப்பை சார்ந்ததாகும். அதாவது ஒரு அப்ளிகேஷனோட செயல்திறனும் அதோட வெற்றியும் ஒரு நல்ல தரவுத்தள வடிவமைப்பை, ஒரு நல்ல டேட்டாபேஸ் டிசைனை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த மீனிங் பாருங்கள். MySQL provides performance dashboard report statistics regarding the design of database. MySQL டேட்டாபேஸ் டிசைனை பற்றி செயல்திறன் கொண்டது. MySQL டேட்டாபேஸ் பற்றி செயல்திறன் கொண்டது எது அப்படின்னா டேஷ்போர்ட், ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. Create conceptual design. It is a primary phase in database designs where detailed discussion about the creations of database table, columns and data types is discussed based on the requirement of the application. As an end the result, the model is framed to attain the expectations of the applications and users. Create the database. Three major parts of that from a database: table, queries and views. Table, similar to an Excel sheet containing multiple rows and columns where each row is record and each column is an attribute. Queries is a questions with multiple conditions posted to the database. The records in a database that satisfies the passed conditions are retired. Views, set to stored queries. கருத்தியல் வடிவமைப்பை உருவாக்குதல். இது தரவுத்தள வடிவமைப்பின் முதன்மை கட்டமாகும். தரவுத்தளங்கள், அட்டவணைகள், நெடுவரிசைகள் மற்றும் தரவு வகைகள் ஆகியவற்றை உருவாக்குதல் பயன்பாட்டின் தேவைக்கேற்ப இதில் விரிவாக கலந்துரைக்கப்படுகிறது. முடிவாக பயன்பாட்டின் இறுதி பயனரின் எதிர்பார்ப்பை அடைவதற்கு தரவுத்தள மாதிரி உருவாக்கப்படுகிறது. தரவுத்தளத்தை உருவாக்குதல். ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கின்ற 3 முக்கிய பகுதிகள் அட்டவணைகள், வினவல்கள் மற்றும் பார்வைகள் ஆகும். அட்டவணைகள், இது பல வரிகள் மற்றும் நெடுவரிசைகளை கொண்ட அட்டவணை தாளை போன்றதாகும். இதில் ஒவ்வொரு வரிசையும் பதிவு மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசையும் பண்புக்கூறுகள் ஆகும். வினவல்கள், இது தரவுத்தளத்தில்
கேட்கப்பட்ட பல நிபந்தனைகளை கொண்ட ஒரு கேள்வியாகும். நிபந்தனைகளை திருப்திப்படுத்தும் தரவுத்தளத்தில் உள்ள பதிவுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன. அடுத்தது பார்வைகள். இது சேமிக்கப்பட்ட வினவல்களின் தொகுப்பாகும். எடுத்துக்காட்டு, தனிப்பட்ட விவரங்களை சேமிக்க ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கவும். அதாவது இந்த பேராகிராஃப்க்கு என்ன மீனிங் பாருங்கள். அதாவது ஒரு டேட்டாபேஸ் தரவுத்தள வடிவமைப்பை முதன்மை கட்டம் என்ன அப்படின்னா, முதன்மை கட்டம் என்னமா நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா, கிரியேஷன் ஆஃப் ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறது, டேபிள், காலம், டேட்டா டைப்ஸ், இதை பற்றி எல்லாம் இந்த அப்ளிகேஷனில் டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட், இதோட ரிசல்ட் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் என்ன பண்ணோம், யூசரோட எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி கொண்டு வந்துடணும். அதுதான் இதோட ரிசல்ட், இதோட எண்டு யூசர். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு இந்த டேட்டாபேஸ் மாதிரி, இந்த டேட்டாபேஸ் டிசைனை உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தது ஒரு டேட்டாபேஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் உருவாக்குறதுக்கு 3 இருக்குது. 3 மேஜர் பார்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ டேட்டாபேஸ். என்ன அப்படின்னா டேபிள் அப்படின்னா அட்டவணை, கொரீஸ் அப்படின்னா வினவல்கள், வியூ அப்படின்னா பார்வைகள். டேபிள்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். டேபிள் அப்படின்னா எக்ஸல் சீட் இருக்குல்ல, எக்ஸல் சீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேபிளும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா இருக்கும் அப்படின்னா, ரோஸும் காலம்ஸும் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வரிசையும் நெடுவரிசையும் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ரோக்கு பேரும் ரெக்கார்டு, ஒவ்வொரு காலத்துக்கும் பேரும் அட்ரிபியூட்ஸ். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிருக்கோம், முக்கியமான 1 மார்க்கு. ஒவ்வொரு வரிசைக்கு பேரும் பதிவு, ஒவ்வொரு நெடுவரிசைக்கு பேர் பண்புக்கூறு அப்படிங்கிறாங்க. கொரீஸ் அப்படின்னாவே கேள்வி தான், ஓகேவா, கொஸ்டின் தான். இட் இஸ் எ கொஸ்டின்ஸ் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ். நாம் கேட்கப்பட்ட பல கண்டிஷனுக்கு கொண்ட ஒரு கொஸ்டின் தான் கொரீஸ். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போஸ்ட் ஆன் த கொஸ்டின், அதாவது நிறைய கொஸ்டின் கேட்போம், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கொரீஸ். அடுத்ததுக்கு என்ன மீனிங்னா, கண்டிஷனை திருப்திப்படுத்துகிற டேட்டாபேஸ் உள்ள ரெக்கார்டு மீட்டெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது கண்டிஷன் திருப்திப்படுத்துகிற டேட்டாபேஸில் இருக்கிற ரெக்கார்டை மீட்டெடுக்கிறதுக்கு பேர் தான் கொரீஸ். வியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரீஸ். அதாவது சேமிக்கப்படுற வினவல்கள் தொகுப்பாகும். நம்ம சேமிக்கப்பட்ட வினவல்லாம் சேமிக்கப்படும் தனித்தனியாக நம்ம எடுக்கிறோம்ல. இப்போ நமக்கு கண்டிஷன், இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கிளாஸில் ரேங்க் கார்டு போடுறோம், ஒரு மார்க் ஷீட் ஃபுல்லாக, அதில் எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் ஃபெயில், எத்தனை பேர் 60க்கு மேலே, எத்தனை பேர் 100க்கு 100, யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் லாஸ்ட் ரேங்க், இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறதுக்கு பேர் கொரீஸ். நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துரும். அதை கொடுக்குறதில்ல, அது எல்லாமே போய் ஸ்டோர் பண்ணுறது எங்கே, பதில் அது எல்லாமே தனியாக போய் ஸ்டோர் ஆகிக்கும் இந்த கொரீஸ் எல்லாம். அதுதான் எங்கே அப்படின்னா வியூஸில். நம்ம பார்த்தது எல்லாமே வியூஸில் இருக்கும். இதுக்கு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். கிரியேட் டேட்டாபேஸ், ஸ்டோர் த பர்சனல் டீட்டெயில்ஸ். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். MySQL கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். கொரி ஓகே, ஃபஸ்ட் ரோ அஃபெக்டட்னு வந்தால் சக்ஸஸ்ன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் MySQL போய் நம்ம கமாண்ட் ஷோ டேட்டா பேஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தா அந்த டேபிள் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே என்ன ஆகும், லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். எம்ப்ளாயி, பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் டிஸ்பிளே ஆகும்.